கூச்ச சுபாவம். கூச்ச சுபாவம் நம்மள மாதிரி பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மனக்குறைபாடு தான் கூச்ச சுபாவங்க. இந்த சுபாவம் இருக்கிறவங்க எப்போதுமே கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பாங்க. இவங்க 4 பேர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சியே பண்ணாம இருப்பாங்க. கூச்ச சுபாவம்னா என்ன, இதை எப்படி விட்டொழிக்கிறது, இதனால நமக்கு வர தடைகள் என்னென்ன, இதுல இருக்க நன்மைகள் என்ன, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளினர். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஷைனஸ்? கூச்ச சுபாவம்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். குழந்தையா இருக்கும்போது நம்மள நிறைய பேர்த்திட்ட கூச்ச சுபாவம் இருந்திருக்கும். புதிய இடங்கள்ல எல்லோரோடையும் கலக்காம நம்மளோட அம்மா இல்லைன்னா அப்பா பின்னாடியே சுத்தி இருந்திருப்போம். கொஞ்சம் வயசு வந்த பிறகு கூட ஆபீஸ் பார்ட்டிலையோ அல்லது அக்கம் பக்கத்துல ஏதாவது சின்ன பார்ட்டி இருந்தாலோ அதுல போய் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டியிருப்போம். ஸ்கூல் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போக வேண்டி இருந்திருக்கும். அங்க போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சகஜமா பழக முடியாம தவிச்சிருப்போம். கூச்ச சுபாவம் நம்மள நிறைய பேர்த்திட்ட நிலையாவே இருக்கலாம் அல்லது அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெக்கப்படுறதுல ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியே போறது வரைக்கும் நம்மள நிறைய பேர்த்திட்ட கூச்ச சுபாவத்தின் அளவு வேணா மாறுபாடா இருக்கலாம். ஆனா எல்லாத்துட்டுமே கூச்ச சுபாவம் இருக்கதான் செய்யும். செகண்ட், ஃப்ரம் மதர் டு சைல்டு. ஆண்களை விட பெண்களுக்கு இந்த சுபாவம் அதிகமா இருக்குங்க. இயற்கையாகவே சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் சுலபமா மற்றவங்கிட்ட பழகிறாங்க. நம்ம பார்க்குற வேலை, வருமானம், குடும்ப உறவு மற்றும் அதோட பின்னணி, இந்த மாதிரியான வெளி விஷயங்கள் தான் நம்மளோட கூச்ச சுபாவத்தின் அளவை நிர்ணயிக்கின்றன. கூச்ச சுபாவங்கிறது நம்மளோட மரபியல் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் இந்த 2 நாளையுமே நமக்குள்ள உருவாகுது. இது மூலியமா செய்யப்பட்ட ஆராய்ச்சியில தாய் வளர்ந்த சூழல் மற்றும் அவரோட கல்வி, இந்த 2ம் தான் நமக்கு கூச்ச சுபாவத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் மிகப்பெரிய அளவிலான பங்கெடுப்பை கொண்டுள்ளது. இதுல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தந்தையின் கல்விக்கும் இந்த குணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது தான். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, கூச்ச சுபாவங்கிறது என்னமோ ஆகாத குணம் மாதிரியும் சரி செய்ய வேண்டிய குணாதிசயம் மாதிரியும் நம்ம வாழ்ற சமூகம் நினைக்கிறது தான். தேர்டு, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் இட். இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த கூச்ச சுபாவத்தை எப்படி விட்டொழிக்கிறது? கொஞ்சம் மனமால சிந்திச்சு பாருங்க. அப்படி சிந்திச்சீங்கன்னா கூச்ச சுபாவம் உங்களை விட்டு ஓடி போயிடும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது விளங்கிடும். உங்ககிட்ட இருக்க சிக்கல் உள்நோக்கி சிந்திக்காம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம மேல சுலபமா பழி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பார்ட்டி நடக்கு, அதுல 4 பேர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நாம நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம்? நம்மளை பத்தியும் அந்த சூழல்ல நம்மளோட நடத்தையை பத்தி தான் யோசிப்போம். இதுதான் உள்நோக்கிய சிந்தனை. அப்புறமும் நம்ம ஏன் மாற மாட்டேங்கிறோம்? ஆக தீர்வு என்பது உள்நோக்கிய சிந்தனை கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், இது என் முன்னேற்றத்தை பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா யுனைடெட் கிங்டம்ல 5.5 லட்சம் பேருக்கு நடத்தப்பட்ட ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 57% பேர் கூச்ச சுபாவம் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. ஃபோர்த்து, சைனஸ் இஸ் நாட் சோசியல் அன்சைட்டி. இந்த பிரச்சனையால நீங்க மட்டும் பாதிக்கப்படல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கூச்ச சுபாவங்கிறது வேற, சமூக பதச்சங்கிறது வேற. சமூக பதச்சங்கிறது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. கூச்ச சுபாவங்கிறது நான் எதுலயும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னால இருந்து நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா கலந்துக்குவேன் அப்படிங்கிறது. சமூக பதச்சங்கிறது மற்றவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, எனக்கும் என் சுயமரியாதைக்கும் அவங்கள பார்த்தாலே பாதகம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா கூச்ச சுபாவங்கிறது சமூக பதச்ச மாதிரி கட்டாயம் சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதே போல தனித்திருக்கும் குணமும் கூச்ச சுபாவமும் ஒண்ணு கிடையாது. தனித்து இருக்கிற குணம் கொண்டவங்க நான் தனிமையில இருக்கும்போது அதிக சக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதை மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே கம்பெனி கொடுத்துப்பாங்க. ஆனா கூச்ச சுபாவம் இருக்கவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். 1 அல்லது 2 பேர்ட்ட சகஜமா பேச முடிஞ்சவங்க. கொஞ்சம் பரந்த நிலையில யோசிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாரு கூடயுமே சகஜமா பழக முடியும். அதனால இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஃபிஃப்த், பெனிஃபிட்ஸ். இது ஒரு புறம் இருந்தாலும் கூச்ச சுபாவம் இருந்தா நன்மைகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா கூச்ச சுபாவத்தினால வர நன்மைகள் குறித்து யாருமே பேசுறது கிடையாது. ஒருத்தட்ட கூச்ச சுபாவம் இருக்கிறதுனாலே அவங்கள குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்க. கூச்ச சுபாவத்தை தவிர மற்ற விஷயங்கள்ல அவங்க மற்றவங்களோட அதிக திறமை உள்ளவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூச்ச சுபாவம் உங்களை பேச விடாது, ஆனா மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வைக்கும். மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத அமைதியா கூர்ந்து நோக்க வைக்கும். இதன் மூலமா அவங்களால மற்றவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வைக்கும். எல்லாத்துக்கும் மேலாக அவங்க சுற்றி நடக்கும் விஷயங்களை கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் உதவும். இது எல்லாமே வெற்றிக்கு வழிவகை செய்யும் குணாதிசயங்கள் தாங்க. 6th, கூச்ச சுபாவம் உருவாக்கும் தடைகள். நம்ம வாழ்க்கையில பல தடைகளையும் இந்த கூச்ச சுபாவம் உருவாக்கவே செய்யும். உதாரணமா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். எனக்கு மக்கள் முன்னாடி பேச ஆசையா இருக்குது. என்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்கள் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆனா நான் பேச நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூச்ச சுபாவம் என்ன தடுத்துருது. மற்றவங்க என் கருத்துக்களை எங்க நிராகரிச்சிருவாங்களோ, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை கூச்ச சுபாவம் விதைச்சு வச்சிருக்கு. வயதாக வயதாக இதை புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்பட்டு இந்த குணாதிசயங்களை மாற்றி அமைச்சேன். வயதாக யார் என்ன நினைச்சா என்ன, அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள உருவாகும். அதுவே தான் என் நிலையம். நான் வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டேன். ஆன்லைன் மற்றும் நேஷனல் பிரிண்ட் இதழ்கள்ல எழுதுறேன். BBC ரேடியோ, டிவி மற்றும் பல விவாதங்கள்ல கலந்து கொள்றேன்.
குறிப்பா மேடை ஏறியும் பேசுறேன். நான் சொல்ல விரும்புறதெல்லாம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க எப்படியோ வாழ்க்கைய வெறுமனே சிக்கல் இல்லாம ஓட்டிட்டு போறது கிடையாது, வெற்றிகரமாவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு ஷை அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட ஆசிரியர். கூச்ச சுபாவம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீ செய்யற விஷயத்த ஒன்று தடுக்கிறது தான் கூச்ச சுபாவம். பார்ட்டிக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கும், ஆனா எங்கேயாவது ஓரமா போய் உட்காந்துட்டு வந்துருவோம். பல பேரோட பழக நினைப்போம், ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் தான் வச்சிருப்போம். ஆனா அவரு கண்டிப்பா கூச்ச சுபாவம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்களோட நிழல்ல இருக்கிறதுக்காக தான் அவங்கள நம்ம அறியாமலே தேர்ந்தெடுத்திருப்போம். இந்த மாதிரி கூச்ச சுபாவம் உள்ளவங்கள அவங்கள சமநிலைப்படுத்திக்குள்ள கொஞ்சம் அதிகப்படியான நேரம் கொடுத்தாலே அவங்க சிறப்பா செயல்படுவாங்க. அதே போலதான் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் போட்டிட்டாங்கன்னா இந்த கூச்ச சுபாவம் உள்ளவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா வெளிப்படையான போட்டி இல்லாம அவங்களோட முயற்சியில மட்டுமே கிடைக்கும் விஷயங்கள்ல கில்லி மாதிரி செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. ஏன்னா பெரும்பாலான தருணங்கள்ல நம்ம நடவடிக்கைகளும் நம்ம மன உறுதியுமே நம்ம வெளிப்படுத்துற குரலை விட வெற்றி பெற அதிகம் தேவையானதாக இருக்கிறது. மன உறுதி கொண்ட நாம் அதை வெளிப்படுத்த தயங்கவே செய்றோம். நம்மளோட நடை உடை பாவனைகள்ல அதை சரியா வெளிப்படுத்தினாலே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மள வெற்றியாளராக, வெற்றிக்கு தேவையான தகுதிகள் அனைத்தையும் கொண்டவராக பார்ப்பார்கள். அந்த எண்ணமே நம்மள கூச்ச சுபாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துரும். இதை விட இன்னொரு ரகசியம் இருக்கு. ஆன்லைன் உலகம் கூச்ச சுபாவம் கொண்டவர்களுக்கானது. ஏன்னா எதுக்கு நேருக்கு நேர் சந்திப்பு, கூட்டம், பலரோட விவாதம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூச்ச சுபாவம் கொண்டவங்க பயப்படுவாங்க. அவங்க இது அத்தனையும் ஒட்டுமொத்தமா தவிர்க்க முடிகிற சூழ்நிலை தர ஒரே விஷயம் ஆன்லைன் உலகம் தான். அதே நேரம் திறமைக்கான அங்கீகாரத்தையும் அது உரிய அளவுல கொடுக்கும். நம்ம குடும்பத்துல சின்ன குழந்தைங்க கூச்ச சுபாவத்தோட இருக்கிறத பார்த்திருப்போம், ஆனா அதை கண்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த குணாதிசயத்தை மாற்ற வேண்டிய முயற்சிகள் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நாளடைவில் இந்த குணம் அந்த குழந்தைய விட்டு போயிடும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த குணம் ஒரு குழந்தைய கூட்டுக்குள்ள வச்சிரும். சரியான அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த கூட்டுல இருந்து ஒரு அழகான பட்டம்பூச்சி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஆனி ரெடவுட். கூச்ச சுபாவம் குறித்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றிய எளிய முறையில் விளக்கும் இந்த புத்தகத்தை அனைவரும் படித்து பயன்பெறலாம். இந்த வீடியோல பயனுள்ள தகவல் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.